ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்குமே வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைவருக்குமே தெரியும். அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருக்க ரேஸ்களுடைய ரிசல்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அனைவருமே ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருக்கும் இல்லையா? ரிசல்ட் இது வரைக்குமே ஒரு 21 மாவட்டங்களுக்கு நம்மளுக்கு ரிசல்ட் அப்டேட் ஆகிருக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த மதுரை, தென்காசி மாவட்டங்களுக்கு ரிசல்ட் பார்த்திங்கன்னா சற்று வெளியிட போகிறதாக ஒரு அஃபீஷியலாகவே தகவல் வெளியாக இருக்குது. அனைவருக்குமே தெரியும். பார்த்தீங்கன்னா அனைத்து மாவட்டத்தில் இருக்கிறவங்க அனைவருமே பார்த்தீங்கன்னா கால் பண்ணி இது மாதிரி ரிசல்ட் எங்களுடைய மாவட்டத்துக்கு எப்போ அப்டேட் ஆகும் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கக்கூடிய நிலையில் பார்த்தீங்கன்னா அனைவருமே இன்று காலையிலேயே பார்த்தீங்கன்னா போல் இப்போ கால் பண்ணி கேட்டு இது மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரிசல்ட் இன்றைக்கி வெளியே போகிறதாக ஒரு அஃபீஷியலாகவே தகவல் இவங்களுக்கு 2 மாவட்டத்துக்குமே செலெக்ஷன் லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி நான் கட்டாயம் ரிசல்ட்டு அப்டேட் ஆகும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அனைவருக்குமே வந்திருக்கக்கூடிய ஒரு மிக ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு தகவலை தான் இப்போ அப்டேட் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த மாதிரி இன்றைக்கி இந்த மாவட்டங்களுக்கு அப்டேட் கொடுக்கறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வீக்லேயே பார்த்தீங்கன்னா அனைத்து மாவட்டத்துக்குமே நம்மளுக்கு ரிசல்ட் கொடுக்கறதுக்கான அனைத்து ஏற்பாடுகளுமே நடந்துகிட்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா அனைவருமே எதிர்பார்த்த மாதிரி இன்றைக்கி இந்த மாவட்டங்களுக்கு அப்டேட் ஆக போகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ரேஷனோட வேலைக்காக ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணி ஒரு வழியாக நம்மளுக்கு இது வரைக்கும் 21 மாவட்டத்துக்கு அப்டேட் கொடுத்துட்டாங்க இல்லையா? இருந்தாலுமே இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு அடுக்கடுக்காக மீதி இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 17 மாவட்டங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு அப்டேட் பண்ணாமல் இருக்காங்க. இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அனைவருக்குமே தெரியும். இது கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸிங் தான் நடக்கும் அப்படின்ட்டு. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த வேலையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ரேஷன்களுடைய செலெக்ஷன் லிஸ்ட்டை பொறுத்தளவுக்கு வெளியிட போகிறாங்க. அடுத்தடுத்தாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரிசல்ட் அப்டேட் ஆகும். இன்றைக்கும் ஒரு 5-6 மாவட்டங்களுக்கு அப்டேட் கொடுக்க போகிறாங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் கொடுக்க போகிறாங்க. இருந்தாலுமே இந்த ரேஷனோட வேலையில் இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது. இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு டெம்பரவரியான செலெக்ஷன் லிஸ்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. பர்சனலி செலெக்ஷன் லிஸ்ட்டு, தற்காலிகமான செலெக்ஷன் லிஸ்ட்டு, இன்னொரு ஃபைனல் லிஸ்ட் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு செலெக்ஷன் லிஸ்ட்டெல்லாம் எப்படி செலக்ட் பண்ண போகிறாங்க, இதில் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லாம் எப்படி நடக்கும், அதே மாதிரி என்னென்ன டாக்குமெண்ட்டுகள்லாம் இதில் கேட்குறாங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் செலக்ட் ஆகிட்டிங்க, அடுத்த ப்ராசஸிங் என்னென்ன ப்ராசஸிங்லாம் இதில் வரப்போகுது. இது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய கேள்விகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வேலையில் இருக்குது. அனைவருமே எதிர்பார்த்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ரேஷனோட வேலையில் ஒரு சில மாற்றங்கள்லாம் கொண்டு வந்து இப்போ ரேஷன் தேர்வாளர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான அப்டேட் தான். பார்த்தீங்கன்னா இன்னொரு செலெக்ஷன் லிஸ்ட்டு கன்ஃபார்மாக வரப்போகுது. அதுவும் ஆன்லைனில் ஆஃப்லைன் மூலமாக வரதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாகவே சொல்லிவிடுவாங்க, இல்லை எஸ்எம்எஸ் மெயில் மூலமாக உங்களுக்கு தெரிவிப்போம் அப்படின்ட்டு டிஆர் ஆஃபீஸ் மூலம் அப்டேட் கொடுத்துருக்காங்க. கட்டாயம் இன்றைக்கும் ஒரு 5-6 மாவட்டங்களுக்கு ரிசல்ட்டு அப்டேட் கொடுக்கறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட்டு இன்றைக்கும் அப்டேட் கொடுக்க போகிறாங்க. யாருக்கெல்லாம் அப்டேட் கொடுக்க போகிறாங்க அப்படின்ட்டு பார்க்கலாம். இது வரைக்கும் ஒரு 17 மாவட்டங்களுக்கு பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணாமல் இருக்காங்க. இது வரைக்கும் 21 மாவட்டங்களுக்கு அப்டேட் ஆகிடுச்சு இல்லையா? இன்னும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அப்டேட் பண்ணாமல் இருக்காங்க. விரைவில் நம்மளுக்கு இன்றைக்கி ஒரு 5-6 மாவட்டங்களுக்கு அப்டேட் கொடுக்க போகிறாங்க. யாருக்கு அப்டேட் கொடுக்க போகிறாங்க அப்படின்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா நம்ம அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு ரிசல்ட்டு அப்படின்னாலே இந்த ரேஷன் கடையுடைய சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கருக்கான ரிசல்ட்டு. இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு அனைவருக்குமே தெரியும், டிலே ரொம்ப ஸ்லோ ப்ராசஸிங் தான் நடந்து இப்போ ஒரு வழியாக நம்மளுக்கு இந்த மந்தில் இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவு 21 மாவட்டங்களுக்கு அப்டேட் கொடுத்துட்டாங்க. மீதி இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதிரடியாக வெளியாக போகுது. தருமபுரி மாவட்டத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியிட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்த மதுரை, தென்காசி மாவட்டங்களுக்கு வெளியிட போகிறோம் அப்படின்ற மாதிரி சற்று முன் பார்த்தீங்கன்னா அஃபீஷியலாகவே ஒரு தகவல் வெளியாகி வருது. இன்று இரவுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த 2 மாவட்டங்களுக்கு அப்டேட் கொடுக்கறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது.
ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வேலைய பொறுத்தளவுக்கு நெறைய பேருக்கு சந்தேகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எழுந்துடுச்சு இல்லையா? ஸோ இதுல வந்து செலக்ட் ஆயிட்டீங்க. அடுத்த ப்ராசஸிங் வந்து என்ன? அப்படின்ற மாரி வந்து கேள்விகள் வந்து இருக்கு. சில அடுத்த ப்ராசஸிங்க பொறுத்தளவுக்கு நீங்க வந்து செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா, அடுத்தது 1 வீக்கே உங்களுக்கு ஒரு சில லெட்டர் வரும், இன்ஃபர்மேஷனும் வரும் வந்து பார்த்தீங்கன்னா, அதுல வந்து ஸோ நீங்க என்னைக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து வரணும் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது காரணமாகவே இருக்கும். ஸோ அதனால அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன பொறுத்தளவுக்கு நீங்க வந்து முடிச்சுட்டாலே போதும். ஸோ நீங்க இந்த வேலையில உங்களுக்கு வந்து ஸோ ஆயிடுங்க. அதனால அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பொறுத்தளவுக்கு எப்படி நடக்கும் அப்படின்னா, ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அனைவருக்குமே அ தெரியும். அ அனைத்து ஒரிஜினலும் வந்து பார்த்தீங்கன்னா, குடுக்கணும் இல்லையா? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேலையில எந்த ஒரு எக்ஸாமும் கிடையாது. ஒன்லி நேர்முக தேர்வு மூலமா தான் ரெக்ரூட்மெண்ட் பண்றாங்க இல்லையா? ஸோ இந்த நேர்முக தேர்வு மூலமாக உங்களுக்கு வழங்கப்பட்ட மார்க்கின் அடிப்படையிலும் உங்களுக்கு வந்து வழங்குறாங்க. ஸோ இந்த நிலையில தான் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன பொறுத்தளவுக்கு ப்ராப்பரா எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் இல்லாம மிஸ்டேக் வந்து இல்லாம அதே மாரி நீங்க வந்து முன்னுரிமை அடிப்படையில செலக்ட் ஆயிருக்கீங்க அப்படின்னா, அதுக்கு தகுந்த சான்றிதழ்களும் நீங்க சமர்ப்பி செய்யணும். இந்த நிலையில தான் பார்த்தீங்கன்னா அனைவருமே செலக்ட் பண்ண போறாங்க. அதே மாரி நீங்க எம்ப்ளாய்மென்ட் ஆஃபீஸ் மூலமாவும் பதிவு பண்ணியிருக்கீங்களா? அப்படின்றதும் செக் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இதில வந்து பதிவு பண்ணியிருக்கீங்களா? ரினிவல் பண்ணியிருக்கீங்களா? இது மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ப்ராசஸிங்லாம் இருக்கு. அதே மாரி ஒரு சில ஸ்கில் டெஸ்டிங்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த வேலையில வந்து இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா, இந்த வேலைய பொறுத்தளவுக்கு அனைத்துமே இது மாரி தான் வந்து இருக்கும். சில ஸ்கில் டெஸ்டிங்க பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, அனைவருக்குமே தெரியும். இதில கணக்கு வழக்குகள்லாம் பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா வந்து இருக்கணும் இல்லையா? இது மாரியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க. இது மாரியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சம்மந்தப்பட்ட சில கேள்விகள்லாம் வந்து இருக்கும். இதெல்லாம் நீங்க தயாரா வந்து இருந்துக்கோங்க. இது மாரி தான் கேள்விகள் வந்து இருக்கும். அதே மாரி இந்த வேலைய பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நிரந்தரமான ஒரு அரசு வேலையா அப்படின்றத ஒரு பெரிய கேள்வியாகவே இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நிரந்தரமான ஒரு அரசு வேலை தான். இருந்தாலும் நீங்க டெம்பரவரியாக ஒரு இடம் 1 வருடம் வந்து ஒர்க் பண்ற மாரி வந்து இருக்கும். இது மாரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே இப்படி தான் இருந்தது. இது மாரி தான் அப்ப தான் நம்மளுக்கு வந்து இது பண்ணுவாங்க. இந்த வேலைய பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது மாரி தான் வந்து இருக்கும். அனைவருமே எதிர்பார்த்த மாரி ஒரு பெரிய கேள்வியாக இருக்கு. சேலரின்னு பார்த்தீங்கன்னா, சேலரிய பொறுத்தளவுக்கு அனைவருக்குமே தெரியும். சேலரிய பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பேசிக்காவே 16, 18க்கு மேல தான் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஆனா இந்த சேலரிய பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பயமும் கிடையாது. சேலரி வந்து ப்ராப்பரா வந்து வந்துரும். அடுத்தடுத்தாக நம்மளுக்கு யாருக்கெல்லாம் அப்டேட் குடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு 5, 6 மாவட்டங்களுக்கு அப்டேட் குடுக்கறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகளும் வந்து இருக்கு. எதிர்பார்த்த இன்னைக்கு ரிசல்ட் அப்டேட் ரேஷன் கடை தேர்வாளர்களுக்கு கட்டாயம் வந்து வெளியிட போறாங்க. இந்த வீக்ல அனைவருக்குமே ரிசல்ட் அப்டேட் வந்து ஆகிடும். இந்த மந்த் இறுதிக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ரிசல்ட் வந்து குடுத்துருவோம் அப்படின்றத அவங்க வந்து சொல்லிட்டாங்க. சரி ஓகே. இன்னைக்கான அப்டேட் வந்து இதுதான். மறக்காம நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.